தமிழ்நாட்டின் ஒரு சின்ன கிராமத்தில் மாலதி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு 2 மகள்கள். ஆனா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. பொறுப்பில்லாத கணவர். வீட்டில் வருமானம் இல்ல. ஆனா அந்த அம்மா ஒரே ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. என் பொண்ணுங்களின் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு. அதுக்காக அவங்க கிராமத்துல பல வீடுகளுக்கு போய் மாடுகளுக்கு பால் கறக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. காலை குளிர், மண் வாசனை, மாடுகளோட நடுவில் அவங்க உழைப்பு ஆரம்பிச்சது. அந்த வேலைக்கு கிடைக்கும் சம்பளம் சின்னதுதான். ஆனா மாலதி கவனிச்ச ஒரு விஷயம், மற்றவர்களுக்கு குப்பை, ஆனா அவங்களுக்கு பொக்கிஷம். அது என்னன்னா, அந்த மாடுகளின் பசுஞ்சாணம். மற்றவர்கள் தூக்கி எறியும் அந்த சாணத்தை மாலதி சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அது உரமாகவும் எரிபொருளாகவும் மதிப்பு கூடிய பொருளா மாற்றி விற்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல அந்த சாணம் பணமாக மாற ஆரம்பிச்சது. அந்த பணத்தை அவங்க வீணா செலவு பண்ணல, சிறு சேமிப்பா வச்சாங்க. அதே நேரத்தில் தினமும் 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய்னு சின்ன சேமிப்பையும் ஆரம்பிச்சாங்க. 2 வழி, ஒரு பக்கம் சாணம் வியாபாரம், ஒரு பக்கம் தினசரி சேமிப்பு. சில மாதங்கள் கழிச்சு அந்த சேமிப்புல இருந்து மாலதி தன்னுடைய முதல் மாட்டை வாங்கினாங்க. அந்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். 1 மாடு 2 ஆனது, 2 4 ஆனது. மெல்ல மெல்ல அது ஒரு சிறிய பண்ணையாக மாற ஆரம்பிச்சது. பால் வியாபாரம் கூடிச்சு, சாண வியாபாரம் கூடிச்சு, வருமானம் கூட ஆரம்பிச்சது. ஆனா அந்த அம்மா ஒரு விஷயத்தையும் மறக்கல, சேமிப்பு. அந்த தினசரி சேமிப்பை மாதம் முடிவில் சின்ன சின்ன தங்க நாணயங்களாக வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா சேமிப்பை நிறுத்தவே இல்ல, ஏன்னா அது பணம் இல்ல, அது அவங்க பொண்ணுங்களோட எதிர்காலம். இப்படி நாள், மாதம், வருடம் தெரியாம 18 வருடம் கடந்து போச்சு. ஒரு காலத்துல பிறரின் மாடுகளுக்கு வேலை பார்த்த அந்த அம்மா இப்போ தன்னுடைய பெரிய மாட்டு பண்ணையை நடத்துறாங்க. 15க்கும் மேற்பட்ட மாடுங்க. ஒரு மாட்டின் சராசரி மதிப்பு 50,000ன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 7,50,000 மதிப்பு. அதே நேரத்தில் 10 ரூபாயில ஆரம்பிச்ச அந்த சின்ன சேமிப்பு ஒரு மாதம் சுமார் 4,650 ரூபாய், ஒரு வருடம் சுமார் 55,800 ரூபாய், 18 வருடம் 10,04,400 ரூபாய். அந்த பணத்தை தங்கமாக மாற்றியதால் அது அப்படியே இல்ல. 10 லட்சம் 8% வளர்ச்சியோட 18 வருடத்துல சுமார் 40 லட்சமா மாறிச்சு. ஒரு பக்கம் மாட்டுப்பணை 7,5 லட்சம் ரூபாய், மற்றொரு பக்கம் தங்கம் 40 லட்சம் ரூபாய், மொத்தம் 47,5 லட்சம் ரூபாய் செல்வம். ஒரு மழை இரவு மாலதி ஒரு பழைய பெட்டியை திறக்காங்க. அதுல இருந்தது தங்கம் மட்டுமில்ல, 18 வருட உழைப்பின் மதிப்பு. மகள்கள் அதிர்ச்சியுடன் கேட்டாங்க, அம்மா இது எல்லாம் என்ன? அந்த அம்மா சிரிச்சு கண்ணீரோட சொன்னாங்க, நீங்க பசிச்ச நாளும் நான் சேமிச்சேன், நீங்க சிரிக்கிற நாளுக்காக. அந்த நாள் அந்த 2 மகள்களும் புரிந்துகிட்டாங்க. அவர்களுக்கு கிடைத்தது பணம் இல்லை, ஒரு வாழ்க்கை. பெரிய சம்பளம் வேண்டாம், சிறு சேமிப்பு போதும். மற்றவர்கள்